ஏஐ ட்ரெய்னர். இந்த ஏஐ ட்ரெய்னரோட வேலை என்னன்னா, பல்வேறு டேட்டாஸ், அது டெக்ஸ்ட்டா இருக்கலாம், அல்லது இமேஜா இருக்கலாம், அல்லது வீடியோவா இருக்கலாம். இப்படி பல்வேறு டேட்டாஸ கலெக்ட் பண்ணி அத அந்த ஏஐ சிஸ்டம்ல குடுத்து அந்த சிஸ்டம ட்ரெயின் பண்ணணும். அதாவது யூசர்ஸ் அந்த சிஸ்டம் கிட்ட ஏதாவது ஒரு கொரிய கேட்குறாங்கன்னா, அந்த கொரிக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அந்த சிஸ்டம் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரெய்னிங்க இந்த ஏஐ ட்ரெய்னர் தான் அந்த சிஸ்டம்க்கு குடுப்பாரு. எப்படி குடுப்பாருன்னா, பல்வேறு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ கொண்டு அந்த சிஸ்டம்க்கு ட்ரெயின் பண்ணுவார். இதுல ஏஐ ட்ரெய்னரோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா மேனேஜ்மெண்ட். அது டெக்ஸ்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஏஐ ட்ரெய்னருக்கு இருக்கு. அடுத்து அந்த சிஸ்டமை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ட்ரெய்னிங் மாடலை டெவலப் பண்ண வேண்டியது இந்த ஏஐ ட்ரெய்னர். அடுத்து மூணாவது, அந்த சிஸ்டம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, யூசர்ஸோட query-யை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். மானிட்டர் பண்றது மட்டும் இல்லாம அந்த சிஸ்டமை மேலும் ஆப்டிமைஸ் பண்ணணும். இன்னும் பெர்ஃபெக்ட்டா அந்த சிஸ்டமால எப்படி அந்த query-க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதை அந்த சிஸ்டமை ஆப்டிமைஸ் பண்ணணும். இதெல்லாம் ஏஐ ட்ரெய்னரோட ரொம்ப முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த ஏஐ ட்ரெய்னர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று டேட்டா அனாலிசிஸ் ஸ்கில் இருக்கணும், ரெண்டாவது டேட்டா செக்யூரிட்டி சம்பந்தமான நாலேஜ் இருக்கணும், மூணாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடிப்படையாக புரிஞ்சு வச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை அவர் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த டேட்டா மேனேஜ் பண்றது எப்படி அப்படிங்கிறத பற்றின நாலேஜ் இருக்கணும். இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் ஏஐ ட்ரெய்னர் அப்படிங்கிற அந்த ஜாப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபோட பேசிக் சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, பெர் ஆனம் 4.5 lakhsல இருந்து 6 lakhs வரைக்கும் இருக்கு.